நானும் கண்டென்ட் கிரியேட்டர் ஆக போகிறேன்றதுல இன்னைக்கு நாள் 34. காலையில் ஏஞ்சதுலேருந்தே ஒரே யோசனை, இன்னைக்கு ஜிம்முக்கு போயே ஆகணுமான்னு. ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஜிம்மில் தொடகரி நாள் வந்துட்டாலே கை கால்லாம் ஆட்டம் கொடுத்துருது. மற்ற ஒர்க் அவுட்லாம் போடும்போது போட்டு முடிச்சிடுறான். ஆனால் தொடகரி நாள் வந்தால் மட்டும் பீஸ் போன பல்ப்பு மாரி உட்காந்துடுறான். எப்படியும் இன்னைக்கு நம்ம சோலி முடிய போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால கொஞ்சம் ஹெவியாக லோட் பண்ணிட்டு போவோமேனு நல்லா ஓட்ஸை ஒரு பிடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். தொடகரி நாள்னாலே நமக்கு ஞாபகம் வருது நம்ம லோக்கி ப்ரோ தான். நான் இந்த கண்டென்ட் கிரியேஷன்லாம் ஆரம்பிக்க எனக்கு மோட்டிவேஷனாக இருந்தது இவங்க 3 பேர் தான். இவங்களெல்லாம் பார்த்து தான் கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசையாக வந்தது எனக்கு. அப்படியே ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு தடுமாறி ரூமுக்கு வந்துட்டேன். வந்ததும் ஒரு குளியல போட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். வேலைக்கு போயிட்டு மதிய உணவெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 மணி போல ஒரு காஃபியை போடுவோன்னு நம்ம நண்பர்களோட கிளம்பிட்டேன். அப்புறம் என்ன, காஃபியை குடிச்சிட்டு அவன் அப்படிடா அது இப்படிடா அப்படின்னு பேசி முடிச்சுட்டு திரும்ப வேலைக்கு வந்துட்டேன். ஒரு 9 மணி போல நமக்கும் வேலைலாம் முடிஞ்சிச்சு. அப்படியே பைய தூக்கி மாட்டிட்டு கொடுன்னு ரூமுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு தோசை சுடுற வேலைலாம் இல்லை. வரும்போதே கடையில் கட்டிட்டு வந்துட்டேன் தோசையை. அப்படியே அதை பிரித்து வச்சு சாப்பிட்டுட்டு உறக்கத்தை போட ஆரம்பிச்சிட்டேன். கடினமாக இருங்க காய்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.